Chapter 2 Exercise 2.3 la 5th sum. What is the time 100 hours after 7 am? 7 am அப்புறம் 100 ஹார்ஸ்க்கு அப்புறம் அதாவது 7 amல இருந்து 7 amக்கு அப்புறம் 100 ஹார்ஸில் என்ன டைம் இருக்கும்? ஓகே, 100 ஹார்ஸ் ஆகும்போது என்ன டைம்? வாட் இஸ் த டைம் 100 ஹார்ஸ் ஆஃப்டர் 7 am 7 amக்கு அப்புறம் 100 ஹார்ஸ் வரையில் என்ன டைமாக இருக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ 100 ஹார்ஸ்ன்னு இருக்குது. நமக்கு நார்மலாக ஒன் டேக்கு வந்து எத்தனை ஹார்ஸ் வரும்? 24 ஹார்ஸ் தானே இருக்கும். அப்போ 24 ஹார்ஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே 7 amல இருக்குது. அப்போ ஒன் டேக்கு 24 ஹார்ஸ். அப்போ 100 ஹார்ஸுங்கும் போது அது மொத்தம் எத்தனை டேஸ் ஃபஸ்ட் வரும்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா ஒன் டேங்கும் போது 24 ஹார்ஸ் தானே. அப்போ 100 ஹார்ஸுங்கும் போது எவ்வளோ வரும்? 24 அப்படியே வரும்ல. அப்போ ஃபஸ்ட்டு 100 ஹார்ஸுங்கும் போது எத்தனை டேஸ் வரும் கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு மோஸ்ட்லி கவர் ஆகிடும், ஆன்சர் கிடச்சிரும் இல்லையா? இப்போ சொல்யூஷன் வந்துட்டு த டைம் 100 ஹார்ஸ் ஆஃப்டர் 7 am அப்படின்னா என்ன மீனிங்? 100 ஹார்ஸ்னால் நமக்கு வந்துட்டு ஒன் டேக்கு 24 ஹார்ஸ் தான். அப்போ மொத்தம் எத்தனை ஹார்ஸுங்கிறது எத்தனை டேஸுங்கிறது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். எத்தனை டேஸ் வருது 100 ஹார்ஸ்னால் வாட் இஸ் த டைமுக்கு தானே கேட்குறாங்க. அப்போ எத்தனை டேஸ் வருது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணால் போதும்? 100 24ஆல் டிவைட் பண்ணும். தட் மீன்ஸ் டிவைடண்ட் வந்து 100, டிவைசர் வந்து 24. அது டிவைட் பண்ணுறோம் இல்லையா? 100 24ஆல் டிவைட் பண்ணுறோம். அதான் இங்கே எழுதியிருக்கோம். 100 கான்குரண்ட். நமக்கு வந்துட்டு அந்த டைம் நமக்கு வந்து ரிமைண்டர் இன்னும் நம்ம செய்யலை. கொடுத்துருக்கிற கொஸ்டின் வச்சு நமக்கு 100 ஹார்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஒன் டேக்கு 24 ஹார்ஸ். அப்போ நம்ம 100 24ஆல் டிவைட் பண்ணாலே நமக்கு எத்தனை ஹார்ஸும் கிடச்சிடும். அதனால் இது நமக்கு தெரியல. இப்போது ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப் எழுதிக்கிறோம். 100 கான்குரண்ட் எக்ஸ் மோட் 24. ஏன்னா இதான் டிவைடட், இதான் டிவைசர். இப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்க்கல 24 வந்து 4 டைம்ஸ் வந்து 96 வருது. ரிமைண்டர் 4 வருது. தட் மீன்ஸ் 100 கான்குரண்ட் 4 மோட் 24. அப்போ நமக்கு எக்ஸுங்கிறது என்னது இங்கே? 4. அப்படின்னா என்ன மீனிங்? இப்போது நமக்கு 100 24ஆல் டிவைட் பண்ணுறோமா? அப்போ 24 4 டைம்ஸ் 96. தட் மீன்ஸ் 4 டேஸு. 4 டேஸ் வந்து கிடைக்குது. அது கூட என்ன ஆகுது? ஒரு 4 ரிமைண்டர் வருதா? அதில் என்ன ஆகும்? 4 ஹார்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். அப்படி தானே? இப்போ நமக்கு வந்துட்டு கரெக்டாக இங்கே இருக்கிறது 96னால் நமக்கு 96 ஹார் அப்படின்னா எத்தனை டேஸுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணால் போதும்? 4 டேஸ்ன்னு எழுதலாம். 96 ஹார்னால் 4 டேஸ். ஏன்னா நமக்கு ஒன் டேக்கு வந்துட்டு 24 ஹார்ஸ். அப்போ 96 ஹார் எத்தனை டேஸ் வரும்னு கேட்டாங்கன்னா 96 டிவைடட் பை 24 பண்ணையில் நமக்கு கரெக்டாக அதான் 96 டிவைடட் பை 24 பண்ணையில் 4 டேஸ். அதான் 24 into 4ங்கிறது 96, ரிமைண்டர் 0. அப்போ 96 ஹாருங்கிறது எத்தனை டேஸ்னால் 4 டேஸுங்களாம். இங்கே 100 ஹார்ஸுங்கிறது எத்தனை டேஸுன்னு கேட்டிருக்காங்களே. அப்போ 4 டேஸும் ரிமைண்டர் ஒரு 4 வருதுல்ல, அது வந்துட்டு என்ன வரும்? ஹார்ஸாக தான் வரும். ஏன்னா இங்கே இருக்கிறது 100 ஹார்ஸ் தான். அப்போ ரிமைண்டர் வருது ஒரு 4 ஹார்ஸ் இருக்குது. அப்போ 4 டேஸும் 4 ஹார்ஸும் இருக்குது. புரிஞ்சுதா இது? ஏன்னா கொஸ்டினில் 7 amக்கு அப்புறம் 100 ஹார்ஸில் என்ன டைம் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 100 ஹார்ஸ்னால் எத்தனை டைம் வரைக்கும் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு 100 ஹார்ஸ்னால் எத்தனை டேஸும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் ஒன் டேக்கு 24 ஹார்ஸ்னால 100 ஹார்ஸ்க்கு எத்தனை கண்டுபிடிக்க 100 டிவைடட் பை 24 பண்ணோம். 4 டேஸ்ன்னு வந்துருச்சு. ஆனால் ரிமைண்டர் 4 இருக்குது. அப்போ 4 டேஸ் ஃபுல்லாகவும் ரிமைண்டர் வந்தனால அது 4 ஹார்ஸ் எக்ஸ்ட்ராவும் இருக்குது. அப்போ 4 டேஸும் 4 ஹார்ஸ் வந்தால் தான் 100 ஹார்ஸ் ஆகும் இல்லையா? இப்போ 4 டேஸ்ன்னு இருக்குல்ல. இப்போ 7 am இருக்குது. நெக்ஸ்ட் டேயும் அதே டைமுக்கு என்ன ஆகும்? 7 am தான். அப்போ 4 டேஸ்க்கும் அதே am தான் வரும். 7 am ஃபஸ்ட் டேக்கு, செகண்ட் டேக்கு 7 am, தேர்ட் டேக்கு 7 am, ஃபோர்த் டேக்கு 7 am வந்துடும். அந்த 7 amக்கு அப்புறம் உள்ள 4 ஹார்ஸ் ஆட் பண்ணிட்டாலே நமக்கு என்ன டைம்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ 7 am இருக்கா, அதுக்கப்புறம் 4 ஹார்ஸ்னால் 8, 9, 10, 11. அப்போ 11 am தான் இருக்கும். அதான் 7 am + 4 ஹார்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 4 ஹார்ஸ் கூட ஆட் பண்ண என்ன ஆகும்? 7க்கு அப்புறம் 8, 9, 10, 11. 4 ஹார்ஸ்னால் 11. therefore the required time is 11 am. புரியுதா? இந்த ஸ்டெப் வந்து நமக்கு இங்கேயே ஆன்சர் வந்துடும் இதுலேயும். இப்போ நமக்கு அந்த மாடல் அதில் சரினால இது எழுதியிருக்கோம். ஓகேவா? அதாவது 100 ஹார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 7 amக்கு அப்புறம் 100 ஹார்ஸில் என்ன டைமுன்னு கேட்குறாங்க. அப்போ ஒன் டேக்கு 24 ஹார்ஸ். அப்போ நமக்கு 100 ஹார்ஸ்னால் எத்தனை டேஸுன்னு கண்டுபிடிக்கிறோம். நமக்கு 4 டேஸ்னு வந்துடும். ஆனால் ரிமைண்டர் 4 வந்தது 4 ஹார்ஸ். அப்போ 4 டேஸ் 4 ஹார்ஸ் இருக்குது. இதுலேயே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். 4 டேஸ்க்கும் 7 am, நெக்ஸ்ட் டே அதே டைமுக்கு 7 am தான். நெக்ஸ்ட் டேக்கு அதே டைமுக்கு 7 am தான். அப்போ 4 டேஸ்க்கு அதே 7 am வந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 4 ஹார்ஸ் எக்ஸ்ட்ரா வருதுல்ல. அப்போ 7க்கு அப்புறம் ஒரு 4 ஹார்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் போதும். 7க்கு அப்புறம் 8, 9, 10, 11. அப்போது
100 ஹார்ஸில் என்ன டைமாக இருக்கும் 11 AM இருக்கும். ஓகே, த ஆன்சர் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் 6th சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.3ல 6th சம். வாட் இஸ் த டைம் 15 ஹார்ஸ் பிஃபோர் 11 PM? 11 PMக்கு முன்னாடி 15 ஹார்ஸ்க்கு முன்னாடி என்ன டைம்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு சாதாரண இங்கே 15 ஹார்ஸ் இருக்கு. அப்போ 12 ஹார்ஸ்க்கு நம்ம எடுத்தாலே போதும். 12 ஹார்ஸ்க்கு ஓகே, PM AM மாறும் தானே. இப்போ 11 PMனா அடுத்து 12 ஹார்ஸ்க்கு அப்புறம் பின்னி வரும் 11 AM ஆகும். அப்படி தான் நமக்கு. அப்போ டேரக்ட் இதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சலாம் பாருங்களேன். இப்போ 12 ஹார்ஸ்க்கு முன்னாடி நமக்கு என்னவா இருந்திருக்கும் 11 AM இருக்கும். அதுக்கப்புறம் 15 ஹார்ஸ்னால் அதுக்கு ஒரு 3 ஹார்ஸ்க்கு முன்னாடி என்னவா இருக்கும் 11 AM. அடுத்து என்ன ஆகும் 3 ஹார்ஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் 11லேயும் 3 மைனஸ் பண்ணிட்டு 8 AM தான் ஆன்சர். டேரெக்டாக கொஸ்டினாக ஆன்சர் எழுதலாம். நமக்கு ஸ்டெப்ஸாக வேணும்ல, எழுதுவோம். அப்போ என்னது 15 டிவைடட் பை 12 தான் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு டிவைடண்ட் 15 12 டிவைசர். அப்போ 15 கான்குரண்ட் எக்ஸ் மாடுலோ 12. அப்போ நம்ம டிவைட் பண்ணுறோம். 12 எத்தனை டைம்ஸ் 1 டைம் தான் பண்ண முடியும். 1 12 சார் 12 ரிமைண்டர் 3. அப்போ எக்ஸுங்கிறது 3 கிடச்சிச்சு. 15 கான்குரண்ட் 3 மாடுலோ 12 எக்ஸ் ஈக்குவல் டு 3. தட் மீன்ஸ் என்னது 1 டே நமக்கு அந்த 12 ஹார்ஸுங்கும் போது அதில் ஒரு இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு 12 ஹார்ஸ் அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிமைண்டர் என்ன வருது 3. இது பிஃபோர்னால என்ன பண்ணணும், இந்த 11 PMலேருந்து அது 3யும் மைனஸ் பண்ணணும். அப்போ 12 ஹார்ஸ் முன்னாடி போகையிலேயே நமக்கு பிஎம்லேருந்து அது ஏஎம்மாக கன்வெர்ட் ஆகிடும். அது மாறி இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போது நமக்கு த டைம் 15 ஹார்ஸ் பிஃபோர் 11 PM இஸ் என்ன ஆகிடும் 11 - 3 = 8 AM. ஓகே, நான் கூட ஃபஸ்ட் டக்குன்னு எழுதல் பிஎம்னு போட்டு அதுக்கப்புறம் தான் சம் செய்யறதை ஏஎம் மாற்றினேன். ஓகே, அப்போ அது டக்குன்னு நமக்கு அந்த எழுதியில் அப்படியே வந்துடக்கூடாது. ஓகே, இப்போ 8 AM ஆகிடும். therefore the required time is என்னது 8 AM. இது ஆன்சர். ஓகே, 6 sum completed.